குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் அகாடமி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ டிராஃப்ட்மேன் சர்வேயர் பேஜுக்குரிய கிளாஸஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி சர்வே டிராஃப்ட்மேனுக்கு வந்து ஐடிஐ சிலபஸாக இருந்தது. நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜேடிஓ டிராஃப்ட்மேன் சர்வேயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் பிஇ எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேம் சிலபஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸஸ் அதில் வச்சு தான் நம்ம கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து யூனிட் 8 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி சிலபஸ், ஓகேங்களா? ஸோ குட்டி சிலபஸாக இருந்தாலும் 20 மார்க்ஸ் வந்து இதிலேருந்து கேட்பாங்க. ஈஸியாக இதில் 20 மார்க்ஸ் நம்ம எடுத்துடலாம். அதனால ஃபஸ்ட்டு கிளாஸாக வந்து நம்ம யூனிட் 8 எஸ்டிமேஷன் அண்டு காஸ்டிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் அப்படின்ற டாபிக் இருக்குது. ஸோ எஸ்டிமேஷன்னா என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆர் ப்ராபபிள் காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அரைவ் பண்ணி வச்சுருப்போம், ஓகேங்களா? அதை வச்சு தான் இது 2 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு, 3 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராஜெக்டோட அமௌண்ட்டை வந்து நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அந்த அப்ராக்சிமேட் காஸ்ட்டை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை தான் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் வைப்பாங்க, ஓகேவா? எஸ்டிமேஷன் இஸ் தி அப்படின்னு போட்டு ஆப்ஷனில் இதை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஆன்சரை கொடுத்துட்டு ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் வச்சு எஸ்டிமேஷனையும் சேர்த்து வைக்கலாம், சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் அன் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஒர்க் இஸ் கால்டு எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சிஸ்டம் ஆஃப் டேக்கிங் அவுட் ஆஃப் குவான்டிட்டிஸ், ஓகேவா? சிஸ்டம் ஆஃப் டேக்கிங் அவுட் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸை வந்து நம்ம எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுப்போம் அப்படின்னா எர்த் ஒர்க்கு, ஃபவுண்டேஷன் காங்கிரீட்டு, பிரிக் ஒர்க் இன் பிளின்த்து, அப்புறம் ஃபைனலாக ஃபவுண்டேஷன் சூப்பர் ஸ்ட்ரக்சர் கேன் பி ஒர்க்ட் அவுட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் மெத்தட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த குவான்டிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் வால் அண்டு ஷார்ட் வால் மெத்தடில் தான் நம்ம மேக்ஸிமம் எடுப்போம், சரிங்களா? லாங் வால் அண்டு ஷார்ட் வால் மெத்தடில் மேக்ஸிமம் எடுப்போம். பார்ட்லி வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, ஓகேங்களா? லாங் வால் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஷார்ட் வால் மெத்தட், அப்புறம் சென்டர் லைன் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாருங்கள், லாங் வால் அண்டு ஷார்ட் வால் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? லாங் வால் அண்டு ஷார்ட் வால் மெத்தடு. ஸோ லாங் வால் மெத்தடை பொறுத்தளவில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, ஓகேங்களா? ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதோட அவுட் டு அவுட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஓகேவா? அவுட் டு அவுட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இது வந்து லாங் வால் மெத்தடுன்னு சொல்லுவோம். அதே இது ஷார்ட் வால் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா இன் டு இன் மெத்தட், ஓகேவா? இன் டு இன், ஓகேவா? அதில் வந்து லாங் வாலில் அவுட் டு அவுட் பண்ணுவாங்க, இதை வந்து இன் டு இன் பண்ணுவாங்க, ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாங் வாலுக்கு இன்னொரு மெத்தட் தான், இன்னொரு நேம் வந்து உங்களுக்கு வந்து அவுட் டு அவுட் மெத்தட்னு சொல்லலாம். ஷார்ட் வாலுக்கு வந்து இன் டு இன் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா லாங் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க, ஓகேவா? இதான் லாங் வால் அப்படின்னு சொல்லுவோம். இது லாங் வால், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வால் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? லாங் வாலை ஃபுல் லென்த்தாக எடுத்துக்கிடுவோம். எப்போயுமே லாங் வாலை ஃபுல் லென்த்தாக எடுத்துக்கிடுவோம், சரிங்களா? லாங் வாலை ஃபுல் லென்த்தாக எடுத்துக்கிட்டு ஷார்ட் வாலை வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸாக எடுப்போம். ஷார்ட் வாலை சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸாக நம்ம எடுப்போம், சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து லாங் வால் அண்டு ஷார்ட் வால் மெத்தட்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்கணும்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க, ஓகேவா? என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லாங் வால் இஸ் தி சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி வால் அப்படின்னு கொடுத்துட்டு டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹாஃப் பிரெத் ஆஃப் வால் ஆன் ஈச் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டர் லைன் மெத்தட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லாங் வால், ஓகே? லென்த் ஆஃப் லாங் வால் அண்ட் ஷார்ட் வால்ஸ் இஸ் டு பி ஃபவுண்ட் அவுட் தி சென்டர் லைன்ஸ். இந்த வேர்டை கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? சென்டர் லைன்ஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், லாங் வால் ஷார்ட் வால் மெத்தடில் லாங் வால் ஃபுல் லென்த்தாகவும் அதே மாதிரி ஷார்ட் வாலை வந்து சென்டர் டு சென்டராக எடுப்போம்னு சொன்னோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங் வாலும் சரி ஷார்ட் வாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டு சென்டர் தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. ஸோ சென்டர் லைன்ற வேர்டு தான் வந்து இதுக்கு க்ளூ வேர்டு, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பில்டிங், ஹெக்ஸகனல் பில்டிங், ஆக்டகனல் பில்டிங் கொடுத்துருக்கான். அதாவது எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிகன் யூஸ் பண்ண முடியுமோ, ஒரு பில்டிங்கில் பாலிகன் பில்டிங் வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் மெத்தடை வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப்க்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் மெத்தடை தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா?
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் குரூப் சிஸ்டம் சொல்லுவோம். ஓகேங்களா? ட்ரேட் அண்ட் குரூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரேடு சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இண்டிவிஜுவல் ஒர்க்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஒர்க்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங்கை கட்ட போகிறோம். சரிங்களா? ஒரு பில்டிங்கை கட்ட போகிறோம் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? கீழே ஃபவுண்டேஷன்லேருந்து, அதாவது எர்த் ஒர்க்கு, அப்புறம் ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே சூப்பர் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதில் எல்லாத்துலேயுமே இண்டிவிஜுவல் ஒர்க்காகவே நம்ம ட்ரேடை வந்து கேல்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ட்ரேட் சிஸ்டம்ன்றது அதுதான், இண்டிவிஜுவல் ஒர்க்கா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபவுண்டேஷன் தனியாக கால்குலேட் பண்ணணும், எர்த் ஒர்க்கை தனியாக கால்குலேட் பண்ணணும், பிளிண்ட் வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு, ஸ்லாபுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, ரூஃபுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணுறதை தான் நம்ம வந்து ட்ரேடு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ட்ரேடு சிஸ்டத்தை பொறுத்தளவில் நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக பண்ணும்போது ஃபைனலாக பார்க்கும்போது அரைவ் பண்ணுறப்போ நம்ம காஸ்ட் வந்து கரெக்டாக வரணும். சரிங்களா? இதை தான் ட்ரேடு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குரூப் சிஸ்டம்ன்றது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேவா? அரைவ் பண்ணுறதுக்கு, ஒரு அமௌண்ட் அரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு க்ளூ வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் ஆஃப் தி பில்டிங். ஓகேவா? ஸ்டார்ட் டு எண்ட் ஆஃப் தி பில்டிங். ஸோ ஸ்டார்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம்? எர்த் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி சூப்பர் ஸ்ட்ரக்சரில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரே அட்டம்ப்ட்ல நம்ம அரைவ் பண்ணுறதா வந்து குரூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம LBH. ஓகேவா? LBH இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸு. ஸோ எல்ன்றது என்னது? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஓகேவா? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம்னாலே நமக்கு தெரியும் மீட்டர் கியூப் தான். ஏன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே வரும். சரிங்களா? மீட்டர் கியூப்பு. ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே இதில் வரும். ஓகேவா? அதான் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, தின் சர்ஃபேஸ் ஒர்க் திக்னஸ் மட்டும் ஸ்பெசிஃபைடுன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? திக்னஸ் ஸ்பெசிஃபைடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா லென்த்தையும் பிரெத்தையும் மட்டும் பார்த்தா போதும், திக்னஸ் வந்து நமக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அதை வந்து மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லாங் அண்ட் தின் ஒர்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ லாங் அண்ட் தின் ஒர்க்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாங்குனா என்ன சொல்லுவோம்னா வெறும் பைப்பை மட்டும் சொல்லலாம். ஓகேவா? பைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும். ஸோ ஃபார் அதான் பைப்பு, அதாவது தண்ணி போகும்ல அந்த பைப்ஸ் மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வால்யூம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு பில்டிங்கோட என்டையர் பொசிஷனை குறிக்கும். அதே இது தின் சர்ஃபேஸ் ஒர்க்குன்றது ஏரியாவை மட்டும் குறிக்கும். அதே மாதிரி லாங் அண்ட் தின் ஒர்க்ஸ்ன்றது பைப்ஸ் இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு லென்த்தியாக போகிறத மட்டும் குறிக்கும். சரிங்களா? அதான் மீட்டர் கியூப், மீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீஸ் ஒர்க்கு. ஸோ பீஸ்ன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் செட்டில் வந்துட்டு வாட்டர் க்ளோசெட்டு, அப்புறம் வந்து வாஷ் பேஷின் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் வந்து இத்தனை நம்பர் நமக்கு வாஷ் பேஷின் வேணும், இத்தனை நம்பர் வாட்டர் க்ளோசெட்ஸ் வேணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை தான் வந்து பீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? பீஸ் ஒர்க் எப்போவுமே நம்பர்ஸில் தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிக்கை கூட வச்சுக்கலாம். பிரிக்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸு, டைல்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸில் தான் கொடுப்போம். சரிங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் ரேட். ஓகே, அனாலிசிஸ் ஆஃப் ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அனாலிசிஸ் ஆஃப் ரேட்டுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்ன பண்ணுறோம்? ஒரு ரேட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்கும். சரிங்களா? அந்த மெட்டீரியலுக்கு அதாவது ஒரு ஒரு பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வந்துட்டு இதுக்கு வந்து குவான்டிட்டி தேவைப்படும், எவ்வளோ அதுக்கு மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், லேபர் ரெக்யர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷெட்யூல் போடுவோம். சரிங்களா? ஷெட்யூல் போட்டுட்டு அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா? அதுதான் வந்து அனாலிசிஸ் ஆஃப் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷெட்யூல் ஆஃப் தி ரேட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அனாலிசிஸ் ரேட். ஓகேவா? இந்த வேர்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான வேர்டு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ஸ் ஆஃப் ரேட்டு. ஸோ அந்த ஷெட்யூல்ஸ் ஆஃப் தி ரேட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னோம்ல போன இதில், அதை வந்து எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு காஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் மெட்டீரியலோட காஸ்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ஸு, வேஜஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் லேபர்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு செங்கல் 1
ரூபாய்க்கு கிடைச்சது அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து அது வேரி ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒரு சில சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்ட்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும், இந்த சைட்லாம் பார்க்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வேரியேஷனும் இருக்கும் பார்த்தீங்களா. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ஸ் ஆஃப் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து சன்ரைஸ் அண்டு லம்சம் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சன்ரைஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டு ரவுண்ட் அப் தி குவான்டிட்டி. ஓகேவா, டு ரவுண்ட் அப் தி குவான்டிட்டி. இப்போ ஒரு பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்லா மெட்டீரியலுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அதை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். லம்சம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம சன்ரைஸ் குவான்டிட்டி பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, திடீர்னு என்ன பண்ணோம், அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது தேவைப்படும். ஓகேங்களா, நம்ம நினச்சி பண்ணுவோம், ஒரு ரவுண்ட் அப் பண்ணி ஒரு வேல்யூ ஒரு மெட்டீரியலை வச்சு பண்ணுவோம், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தேவைப்படும். அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக தேவைப்படுறத தான் வந்து லம்சம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, டாஸ்க் ஆர் அவுட் அண்ட் லேபர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஜேடிஓ கொஸ்டின். ஸோ டாஸ்க் ஆர் அவுட் அண்ட் லேபர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு லேபரோட ஒர்க்கிங் டைம் ஒரு டேக்கு வந்துட்டு எவ்வளோ ஒர்க்கிங் பண்ணுவாங்க அப்படின்றது மினிமமாக எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ்ன்றத ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 8 ஹவர்ஸ்ன்றத ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து அந்த 8 ஹவர்ஸை தான் கிளிக் பண்ணணும். ஓகேவா. ஸோ 8 ஹவர்ஸ் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 கூட கொடுத்துருக்கலாம், இல்லை 9 கொடுத்துருக்கலாம். 8ன்னு கொடுத்துருந்தா 8 தான் கிளிக் பண்ணணும், 8 இல்லை அப்படின்னா 8 to 9க்குள்ளே கொடுத்துருந்தா அதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ பார்த்தோமா இந்த அனாலிசிஸ் ஆஃப், அதாவது ரேட்டிங் எப்படி குவான்டிட்டியை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோமா, வால்யூமு, தின் சர்ஃபேஸ், லாங் தின் சர்ஃபேஸு, இந்த மாதிரி இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டேபிளேஷனில் கொடுத்துருக்கான். இந்த டேபிளேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டேபிளேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த டேபிளேஷன்ஸில் இருந்து மினிமம் 3 கொஸ்டின்ஸ் ஆர் 4 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டேபிளேஷனில் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இதை செலக்டடாக ஈஸியாகவே படிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இதில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. எர்த் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே எர்த் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஓகேவா, இந்த மூணுமே எர்த் ஒர்க்கில் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் சர்ஃபேஸில் நம்ம தோன்றோமா, ஸோ தோண்டும் போது லென்த்து, பிரெத்து இதுக்கு தோண்டுவோம், அதே மாதிரி இதில் ஆழம் தோன்றோமா அதை வந்து ஹைட்டு. ஓகேவா. அப்போ எல்பிஹெச் மூணுமே எர்த் ஒர்க்கில் இருக்கணும். சரிங்களா. எர்த் ஒர்க்கு பொறுத்தளவில் எப்போவுமே நமக்கு மீட்டர் கியூப் ஆர் கியூபிக் மீட்டர்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு எர்த் ஒர்க்கில் திக்னஸ் ஸ்பெசிஃபைடுன்னு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு வேர்டு. ஓகேவா, இந்த மாதிரி திக்னஸ் ஸ்பெசிஃபைடுன்னு ப்ராக்கெட்டில் ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துருந்தா மட்டும்தான் மீட்டர் ஸ்கொயர்டு வரும். மற்றபடி எர்த் ஒர்க்கு, காங்கிரீட்டு, பிரிக் ஒர்க்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் ஆர் கியூபிக் மீட்டர் தான் வரும். ஓகேவா. எர்த் ஒர்க்கு, ஃபவுண்டேஷனு, காங்கிரீட்டு, பிரிக் ஒர்க்கு இது எல்லாத்துலேயுமே மீட்டர் கியூப் தான் வரும். சம்டைம்ஸ் திக்னஸ் ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரும். சம்டைம்ஸ் பிரெத் அண்டு திக்னஸ் ஸ்பெசிஃபைடு. ஓகேவா, பிரெத்து அண்டு திக்னஸ் ஸ்பெசிஃபைடுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், மீட்டர் தான் வரும். ஓகேவா, அதாவது எல்லு, பி, ஹச் தானே நமக்கு எடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே காமன் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் தான். ஓகேங்களா. ஸோ திக்னஸ் ஸ்பெசிஃபைடுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஹச்சை விட்டுருவோம். ஓகேவா, ஹச்ன்றதா ஹைட்னாலும் ஒன்று தான், திக்னஸ்னாலும் ஒன்று தான். திக்னஸ் ஸ்பெசிஃபைடுன்னு கொடுத்தா ஹச்சை விட்டுட்டோம்னா என்ன இருக்கும், எல்லும் பியும் மட்டும்தான் இருக்குமா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை என்ன சொல்லுவோம், மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெத்தும் திக்னஸ் ஸ்பெசிஃபைடும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், எல்லு மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம மீட்டர்னு சொல்லி போடணும். சரிங்களா. இதுதான் கான்செப்ட், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எர்த் ஒர்க்குன்னு இருக்கு, ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். காங்கிரீட்டுன்னு இருக்கு, அப்போ கண்ணை மூடிட்டு மீட்டர் கியூப்னு சொல்லி போட்டுருவோம். ஓகேவா. அதே மாதிரி பிரிக் ஒர்க்கு, ஸ்டோன் மெசன்ட்ரி இன் ஃபவுண்டேஷன் அண்ட் பேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிக் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க் வந்தாலே மீட்டர் கியூப்னு போட்டுடலாம். ஓகேவா. அதே மாதிரி இந்த 4th ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா. டேம் ப்ரூஃப் கோர்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. டேம் ப்ரூஃப் கோர்ஸ்ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி திக்னஸ் ஸ்பெசிஃபைடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது வந்து மீட்டர் ஸ்கொயர்டு தான். ஓகேவா. ஒரு டேம் ப்ரூஃப் கோர்ஸ் எங்கே போடணும், இப்போ ஒரு பிளிந்த் லெவல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பிளிந்த் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேல் பூச்சி பூசுவோமா, இந்த மாதிரி மேல் பூச்சி பூசுவோம். ஸோ அப்படி மேல் பூச்சி பூசும்போது இதுக்கு மேலே மட்டும் தான் பண்ணுவோமே தவிர இதோட திக்னஸை வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். சரிங்களா. ஸோ டேம் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டு தான், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், காமனாக பிரிக் ஒர்க் இன் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால மீட்டர் கியூப்பு,
சாண்டு எர்த்து ஃபில்லிங் இருக்குது. எர்த் ஒர்க்னாலே மீட்டர் கியூப்பு, ஆர்சிசினாலே மீட்டர் கியூப்பு தான். இப்போ சொன்னல ஆர்சிசினாலே மீட்டர் கியூப்பு தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிரெத்தும் திக்னஸும் ஸ்பெசிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிரெத்தும் திக்னஸ் ரெண்டு இருக்கிறதுனால லென்த்து மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அப்போ அதை மீட்டர்னு போடணும். சம்டைம்ஸ் திக்னஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லி போடுவோம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஆர்சிசி இன் பீம்ஸ் வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ மீட்டர் கியூப் தான். அதே மாதிரி வுட் ஒர்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோர்ஸ் விண்டோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, மீட்டர் கியூப்பு. வுட் ஒர்க்கில் மீட்டர் கியூப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சட்டர்ஸில் வந்து பாருங்கள் திக்னஸ் ஸ்பெசிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. சட்டர்ஸில் திக்னஸ் ஸ்பெசிஃபைடுன்னு கொடுத்துட்டா அங்கே மீட்டர் ஸ்கொயர்டு தான் இருக்கும். வுட் ஒர்க்லேயும் பாருங்கள் திக்னஸ் ஸ்பெசிஃபைடுன்னு கொடுத்துட்டா மீட்டர் ஸ்கொயர்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வரிசையாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே வரணும். இப்போ நான் என்ன சொன்னேன், எர்த் ஒர்க்கு, ஃபவுண்டேஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி, பிரிக் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, இந்த மாதிரி வுட் ஒர்க்கு, இந்த மாதிரி இடத்துல எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா மீட்டர் கியூப்னு சொன்னோன்னா, அதே மாதிரி கவனிங்க, பாயிண்டிங் ஓகேவா, பாயிண்டிங், பிளாஸ்டரிங்கு, ஃப்ளோரிங்கு ஓகேவா, பாயிண்டிங், பிளாஸ்டரிங், ஃப்ளோரிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஓகேவா, பெயிண்டிங், இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர் மீட்டர் தான் வரும். ஓகேவா? பாயிண்டிங், பிளாஸ்டரிங், ஃப்ளூரிங், பெயிண்டிங். ஏன்னா பிளாஸ்டரிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் பிரெத்தில் மட்டும்தான் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணும்போதும் அந்த பிளாஸ்டரிங் பண்ணதுக்கு மேலே தான் நம்ம பெயிண்டிங்கோ பாயிண்டிங்கோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். ஃப்ளூரிங்கும் பார்த்தீங்கன்னா தர போடுறதுலையும் நம்ம என்ன பண்ணுவோம், லென்த் பிரெத்துக்கு தான் போடுவோம். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல ஃபுல்லாமே மீட்டர் ஸ்கொயர்டு தான் வரும். சரிங்களா? அடுத்து ரோலிங் சட்டர்ஸ் கேட்பாங்க. ஸோ ரோலிங் சட்டர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ரோலிங் சட்டர்ஸ் தான், சட்டர் நமக்கு தெரியும்ல. ஸோ அதாவது அது எதுக்கு, ஒரு லென்த்தும் பிரெத்தும் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அதை மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொன்னல அந்த பாயிண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் க்ளோசட்ஸ், வாஷ் பேசின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வரும். எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியும். எலக்ட்ரிக்கல் வயரிங், இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்தாலே நம்ம பாயிண்ட்னு தான் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் வயரிங், எலக்ட்ரிஃபிஷியன் கேட்டால் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டீல் பற்றி கேட்பாங்க. ஸ்டீல்னு வந்தாலே டன்னா இல்லை குவாண்டல் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? டன்னு இல்லாட்டி குவாண்டல் இருந்துச்சுன்னா இதில் எது இருக்கோ அதை நம்ம ஆப்ஷனாக சூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு, ஆயில் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா லிட்டரில் சூஸ் பண்ணணும். ஓகேவா? பெயிண்ட்டு, ஆயில் ஐட்டம்ஸ்னு கொடுத்தாங்கன்னா லிட்டரில் சூஸ் பண்ணுவோம். பிடுமன்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டன்னு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பிரிக்ஸ், இந்த நம்பர்ஸ் கைண்டட் பண்ணுறதுலாம் பிரிக்ஸு, அதே மாதிரி டைல்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் வரும். சரிங்களா? அதே மாதிரி சிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டன்னுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா டன்னுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குவெண்டல் கூட வரும். ஓகேவா? குவெண்டால் அப்படின்ற வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிரிக் ஒர்க்குனாலே நான் என்ன சொன்னேன், மீட்டர் கியூப்னு சொன்னேன்னா அந்த பிரிக் ஒர்க்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பிரிக் வால் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹாஃப் பிரிக் வாலு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹாஃப் பிரிக் வாலு, ஹானிகோம் பிரிக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் மீட்டர் ஸ்கொயர்டு தான் வரும். சரிங்களா? ஸோ இதில் உள்ளதை நம்ம தெளிவாக படிச்சிருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், டிகிரி ஆஃப் அக்யூரசி இன் மெஷர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அக்யூரசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 0.01 தான் நமக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? எப்போயுமே 0.01 நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு இருக்கும். 0.01ன்றது கான்ஸ்டன்ட்டு. இப்போ டைமென்ஷன் அப்படின்னா நம்ம மீட்டர்னு போடணும். ஓகேவா? டைமென்ஷன் எப்போவுமே மீட்டர், எம்எம், சென்டிமீட்டர் இதில் மட்டும்தான் போடுவோம். ஸோ டைமென்ஷன் அப்படின்னா மீட்டர்னு கொடுப்போம். ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்டுன்னு கொடுப்போம், அல்லது ஸ்கொயர் மீட்டர்னு வரும். சரியா? இந்த வால்யூம் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் ஜேடிஓ கொஸ்டின்ஸு இது அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ வால்யூம்ஸ்ன்றது நம்ம மீட்டர் கியூப் ஆர் கியூபிக் மீட்டரில் தான் போடுவோம். அவ்வளோதான். இந்த மெஷர்மெண்ட் மட்டும்தான், அதாவது யூனிட் மட்டும்தான் மாறுது. வேல்யூ வந்து சேம் கான்ஸ்டண்டாக 0.01 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் டிகிரி ஆஃப் அக்யூரசி இன் மெஷர்மெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஒர்க் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், எப்படி டேட்டாலாம் ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் இஸ் ப்ரிப்பேர்டு பை. ஓகேவா? ஒரு எஸ்டிமேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா கேல்குலேஷன் பேஸ்ட் ஆன் பிளான்ஸ், டிராயிங்ஸு, கரண்ட் ரேட் ஆஃப் ஐட்டம்ஸு, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா ஒர்க்கை ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இது என்ன புக்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஷெட்யூல் ஆஃப் ரேட்டு, ரோடு மொட்டல், ரேட்டு புக்கு. இதை வந்து ப்ரீவியஸ்
ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. ஷெட்யூல் ஆஃப் ரேட்டையும் ரோடு மெட்டல் ரேட்டு புக்கையும் மெயின்டைன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா நம்ம பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட் அண்ட் லிஃப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க்கை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ லெட் அண்ட் லிஃப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா எர்த் ஒர்க்கை ஆப்ஷனாக சூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு பிளான் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி டேப்லெட் கொடுப்போம். சரியா? ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன இருக்கும் பாருங்கள், குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல், ஒர்க்மேன்ஷிப்பு, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்பெஷலைஸ்டு ஒர்க்கு. ஓகேவா? ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பர்வைசர் கையில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருப்பாரு. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு தான் அதன்படி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிப்பாங்க. ஓகேவா? இதுக்கு தான் ஸ்பெசிஃபிகேஷன்றது தேவைப்படுது. ரிப்போர்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு எஸ்டிமேட் இருக்கா, ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா ஒரு பில்டிங்கோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜோ இந்த மாதிரி ஒரு ரோடு ஒர்க் போடுறோம் அப்படி இல்லை ஒரு கல்வெட்டு போடுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின சுருக்கமான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா? சிம்பிளிஃபைடு ஆனால் ஃபுல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸோட கண்டென்ட்டு. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வேல்யூவேஷன் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான யூனிட் தான், ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓரியன்டில் தான் போகும். ஸோ அதை விட்டுட்டு அதர்ஸாக எதுவுமே போகாது. ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படின்றப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேரெக்டாக மீனிங் கொடுத்து நம்ம கொண்டுட்டு போகலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த யூனிட் முடிஞ்சவொடனே இதுக்குரிய டெஸ்ட் ப்ராக்டிஸ், அதாவது ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் சிலபஸில் உள்ள எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸும் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அன்னன்னைக்கு நடத்துனதை அன்னன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.